ஓய்வூதியம் ஒரு சலுகையா அல்லது ஒரு உரிமையா? இது வெறும் பென்ஷன் இஷ்யூ இல்லைங்க, இது ஒரு தலைமுறையின் பாதுகாப்பு பிரச்சனை. இது அரசு வேலைனா என்ன அர்த்தம் என்ற கேள்வி. இது சமூக நீதி பற்றிய விவாதங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராடுற விஷயம் சம்பள உயர்வு கேட்டு இல்லைங்க, போனஸ் கேட்டு இல்லை. அவர்கள் கேட்பது, நாங்கள் 30 வருடம் சேவை செய்தோம், எங்கள் முதுமையை அரசு பாதுகாக்குமா என்ற கேள்விக்கான பதில் தான். 2003க்கு முன்னாடி இருந்த OPS முழு உத்தரவாதம், அதுக்கு பிறகு வந்த CPS சந்தை ஆபத்து, இப்போ வந்திருக்கும் கேரண்டீடு பென்ஷன் ஸ்கீம் அது உண்மையிலேயே உத்தரவாதமா இல்லை வேற பெயர்ல பழைய CPS தானா? இதுதாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டை சூடேற்றும் அரசியல். பிப்ரவரி 20ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம், 4.5 லட்சம் காலி பணியிடங்கள், 80,000 கோடி ரூபாய் ஊழியர்களிடமிருந்து பிடித்தம், 6 லட்சம் குடும்பங்களின் எதிர்காலம். இது சாதாரண நியூஸ் இல்லைங்க, இது அரசியல், பொருளாதாரம், சமூக நீதி எல்லாம் சேர்ந்த உருவான ஒரு மிகப்பெரிய விவாதம். இதோட முழு விவரத்தை பற்றி தான் நாம இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தொடர்பான ஓய்வூதிய பிரச்சனை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண கோரிக்கையாக இல்லைங்க, அது ஒரு தலைமுறையின் எதிர்கால பாதுகாப்பு குறித்து போராட்டமாக மாறி இருக்குதுங்க. ஸோ சமீபத்தில் ஆசிரியர் மற்றும் அரசு ஊழியர்கள் இயக்கங்களின் நடவடிக்கை குழு, அதாவது பார்த்தீங்கன்னா ஆக்டோ ஜியோ மாநில தலைமை அமைப்பாளர் பாலசுப்ரமணியன் அவர்கள் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்த விவகாரம் தமிழக அரசியலில் மட்டும் இல்லைங்க, இந்திய அளவிலேயே கவனம் பெறும் ஒரு முக்கியமான விஷயமாகவே மாறிக்குது. ஸோ ஏன்னா ஓய்வூதியம் என்பது அரசு ஊழியர்களுக்கான சலுகை இல்லை, அது அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் செய்த சேவைக்கு அரசு வழங்க வேண்டிய அடிப்படை சமூக பாதுகாப்பு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஸோ தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் நடைமுறையில் இருந்த பழைய ஓய்வூதிய திட்டம், அதாவது பார்த்தீங்கன்னா OPS என்று அழைக்கப்படும் பழைய திட்டம், அரசு ஊழியர் ஒருவர் ஓய்வு பெற்ற பிறகு அவருடைய கடைசி சம்பளத்தை அடிப்படையாக கொண்டு மாதம் பார்த்தீங்கன்னா அரசு முழுமையாக வழங்கும் ஓய்வூதியமாக இருந்துச்சு. ஸோ இது 2003க்கு முன்னாடி இருந்த திட்டம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஊழியர்கள் கிட்ட எந்த பங்களிப்பு பிடித்தமும் செய்யவே இல்லை. அவர்கள் பணியாற்றும் காலத்தில் அரசுக்காக உழைத்தவருக்கான ஈடாக பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற பின்னாடி அரசு அவர்களின் வாழ்க்கையை பாதுகாப்பும் பொறுப்பை ஏற்றிருந்தது. ஸோ இது ஒரு சமூக ஒப்பந்தம் போலவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆனால் 2003-2004 காலகட்டத்தில் மத்திய அரசோட பொருளாதார சீர்திருத்தங்கள் ஒரு பகுதியாக பார்த்தீங்கன்னா பங்களிப்பு அடிப்படையிலான ஓய்வூதிய திட்டம் என்ற புதிய முறை கொண்டு வரப்பட்டது. ஸோ அதாவது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா CPS இல்லைன்னா இதுக்கு வேறு பெயராக NPS. இந்த திட்டத்தின் அடிப்படை என்னன்னா, அரசு ஊழியரின் சம்பளத்திலிருந்து மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகை பிடித்தம் செய்யப்படும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா அரசு ஒரு பங்கு சேர்க்கும், அந்த தொகை சந்தையில் முதலீடு செய்யப்படும், ஓய்வு பெற்ற பின் சந்தையின் நிலையை பொறுத்து ஓய்வூதியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஷாக்கான விஷயத்தை தூக்கி போட்டாங்க. ஸோ இதனால தான் ஓய்வூதியம் உறுதியானது அல்ல, சந்தை ஏற்ற இறக்கங்களுக்குள்ள சிக்கிய ஒன்று அப்படின்ட்டு பல தரப்பட்ட மக்கள் பேசினாங்க. ஸோ இந்த CPS திட்டம் தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்பட்டதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கடந்த 22 ஆண்டுகளில் ஏறத்தாழ 6.25 லட்சம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இதில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவர்களிடமிருந்து மட்டும் பார்த்தீங்கன்னா சுமார் 80,000 கோடிக்கு மேலே தொகை பிடித்தம் செய்யப்பட்டு LIC, டாடா போன்ற நிறுவனங்களில் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக ஆக்டோ ஜியோ தரப்பினர் கூறுறாங்க. ஸோ இங்கே ஒரு அடிப்படை கேள்வி எழுதுங்க, ஒரு அரசு ஊழியர் தன் சம்பளத்தில் இருந்து பணம் செலுத்தி அதையே முதலீடு செய்து அதிலிருந்து ஓய்வூதியம் பெற வேண்டும் என்றால், அப்படி என்றால் அரசு ஏன், அரசு வேலை என்பதன் பாதுகாப்பு என்ன, சமூக நன்மை எங்கே அப்படிங்கிற கேள்விகள் அரசை நோக்கி எழுந்த வண்ணமே இருந்துச்சுங்க. ஸோ இதுதான் இந்த போராட்டத்தோட மைய கேள்வியே. அரசு ஊழியர்கள் யாரும் அரசிடம் இலவசமாக எதையுமே கேட்கல. அவர்கள் கேட்கறது என்னன்னா, தேர்தல் நேரத்தில் அரசியல் கட்சிகள் மக்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான்.
ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்த திமுக, அதாவது 2021 தேர்தல் அறிக்கையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவோம் அப்படிங்கிற வாக்குறுதி வந்து கொடுத்தாங்க. ஸோ அதை தான் இன்னைக்கு ஆக்டோஜியோ உள்ளிட்ட அமைப்புகள் வந்து நினைவூட்டுறாங்க. ஸோ இதற்கிடையில் தான் தமிழக அரசு ஜனவரி 3 தமிழ்நாடு உத்தரவாதப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிற புதிய திட்டத்தை வந்து அறிவிச்சாங்க. ஸோ அரசு தரப்பில் இது ஒரு பெரிய சீர்திருத்தம் போல காட்டப்பட்டாலும் ஆனால் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் இதற்கு எதிர்ப்பும் சந்தேகமும் அதிகமாகவே எழுந்துச்சுங்க. ஸோ ஏன்னா இந்த புதிய திட்டம் பார்த்தீங்கன்னா முழுமையாக பழைய ஓபிஎஸ் போல இல்லாமல் சில நிபந்தனைகளுடன் மட்டுமே உத்தரவாதம் தருது அப்படிங்கிறத கருத்துக்கள் வந்து அவர்கள் கருதுனாங்க. ஸோ இதைத்தான் பார்த்தீங்கன்னா ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பு வரவேற்ற நிலையில் அதில் உடன்பாடு இல்லாத சங்கங்கள் ஒன்றிணைந்து ஆக்டோ ஜியோ என்ற புதிய கூட்டமைப்பை வந்து உருவாக்குனாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான அரசியல் மாற்றத்தை காட்டுதுன்னே சொல்லலாம். ஸோ ஒரே ஊழியர் இயக்கத்துக்குள்ள கருத்து வேறுபாடு உருவாகி புதிய கூட்டமைப்பு உருவாகி இருக்கு அப்படின்னு சொன்னால் அதுதான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. ஸோ இதன் பொருள் என்னன்னா, ஊழியர்கள் மத்தியில் இந்த ஓய்வூதிய விவகாரம் எவ்வளவு தீவிரமாக உணர்ச்சி ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை தான் காட்டுது. ஸோ ஓய்வூதியம் என்பது அவர்களுக்கு வெறும் பணம் மட்டும் இல்லைங்க, அது அவர்களின் முதுமை கால மரியாதையும் கூட, மருத்துவ செலவுகள், குடும்பத்தின் பாதுகாப்பும் கூட அப்படின்னு சொன்னால் மிகையாகாதுங்க. ஸோ இதை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள ஒரு சாதாரண அரசு ஊழியர் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளாங்க. ஒரு கிராமத்தில் இருந்து வந்த இளைஞன் ஆசிரியராகவோ கிளர்க்காகவோ அரசு வேலைக்கு சேர்ந்தா 30 to 35 ஆண்டுகள் அரசுக்காக வேலை செய்கிறான். அவன் சம்பளம் பெருசாக இருக்காது. தனியார் துறையை போல போனஸ், இஎஸ்ஓபி, பெரிய ஓய்வூதியம் எதுவுமே கிடைக்காது. ஸோ அவனுக்கு இருக்கும் ஒரே நம்பிக்கை ஓய்வு பெற்ற பின் கிடைக்கும் உறுதியான ஓய்வூதியம் தான். ஸோ அதையும் சந்தை ஆபத்துக்கு உட்படுத்தினால் அவன் வாழ்க்கை முழுக்க பயத்தில் தான் வாழ வேண்டிய நிலை உருவாக்குங்க. ஸோ இதனால தான் இந்தியாவின் பல மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வரும் முயற்சிகள் நடந்து வருது. ராஜஸ்தான், சத்தீஸ்கர், ஹிமாச்சல பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் ஓபிஎஸ்ஸை மீண்டும் அமல்படுத்தி இருக்காங்க. ஸோ அங்கே அரசுகள் நிதி சுமை பற்றி பேசினாலும் ஊழியர்களின் சமூக பாதுகாப்பு முக்கியம் என்று முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ அப்படின்னா தமிழ்நாட்டில் ஏன் முடியாது என்ற கேள்வி இயல்பாகவே எழுது. ஸோ இதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஆக்டோ ஜியோ தலைமை ஒருங்கிணைப்பாளர் வந்து இன்னொரு முக்கிய விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்காரு. தமிழ்நாட்டில் 4 லட்சத்துக்கு மேற்பட்ட காலிப்பணியிடங்கள் இருக்கு. இதன் பொருள் என்னன்னா, அரசு வேலைகள் நிரப்பப்படாமல் இருப்பதால இருக்கும் ஊழியர்களோட பணிச்சுமை அதிகரிக்குது. ஒரே ஆசிரியர் 2-3 வகுப்புகள் பார்த்து கொள்ள வேண்டிய நிலை, ஒரே அலுவலர் பல பணிகளை செய்ய வேண்டிய சூழ்நிலை. இதனால தான் ஊழியர்களின் உடல் மன ஆரோக்கியம் பாதிக்கப்படுது. ஸோ அதே சமயம் வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களின் கோபமும் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போராட்டத்துக்கான ஆயத்த மாநாடுகள் மாவட்ட தலைநகரங்களில் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இதன் பொருள் பார்த்தீங்கன்னா இந்த இயக்கம் சென்னையில் மட்டும் சுருங்கி நிற்கப் போவதில்லை, தமிழ்நாடு முழுவதும் பரவி உள்ளது. இது அரசுக்கு ஒரு பெரிய அரசியல் அழுத்தமாக மாறும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா அரசு ஊழியர்கள் என்பது ஒரு பெரிய வாக்காளர் குழு மட்டும் இல்லைங்க, அவர்கள் சமூகத்தில் கருத்து உருவாக்கும் சக்தியை கொண்டவர்கள் அப்படின்னு தான் வந்து பலதரப்பட்ட மக்களாக பேசப்படுதுங்க. ஸோ இறுதியாக ஒன்று சொல்லி முடிவு பெற்றுக்கிறேன். ஸோ இந்த ஓய்வூதிய பிரச்சனை ஒரு செய்தியாக மட்டும் பார்க்க முடியாதுங்க, இது ஒரு அரசு ஊழியரின் வாழ்க்கை முழுவதும் செய்த உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய பாதுகாப்பு குறித்த கேள்விங்க. இன்று அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கேட்பது எந்த புதிய சலுகையும் இல்லை, அவர்கள் கேட்பது தங்களுக்கு முன் பணியாற்றிய தலைமுறைக்கு இருந்து அதே பாதுகாப்பு, அதே உறுதி, அதே மரியாதை தான். ஸோ நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிப்ரவரி 20 முதல் அறிவிக்கப்பட்டுள்ள காலவரையற்ற வேலை நிறுத்தம் அரசுக்கு ஊழியர்களுக்கு இடையிலான நம்பிக்கை சிக்கலை வெளிப்படையாக காட்டுதுன்னே சொல்லலாங்க. ஸோ இங்கே அரசு கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. அரசு ஊழியர்கள் என்பது அரசுக்கு எதிரானவர்கள் இல்லைங்க, அவர்கள் தான் அரசின் முதுகெலும்பு. பள்ளிகள் இயங்க, மருத்துவமனைகள் செயல்பட, அலுவலகங்கள் திறக்க, திட்டங்கள் மக்களை அடைய இந்த அரசு ஊழியர்களின் உழைப்பே அடிப்படைங்க. அவர்களின் எதிர்கால பாதுகாப்பு உறுதி செய்யாமல் ஒரு வலுவான நிர்வாகத்தை கட்டி எழுப்பவே முடியாது அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் உங்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சூப்பரான முடிவு, பாசிட்டிவான அப்டேட் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைதன் சிவா.